काले परामृतात् परिमुच्यन्ति सर्वे नक्रं विपापं परमेः स्मभूतं यत्पुण्डरीकं पुरमद्य सग्रस्तं तत्रापि तत्रं गगनं विलोकस्तस्मिन् गजन्तस्तदुतासितव्यं यो वेदादोस्वरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रगतलीनस्य परस्य महेश्वरः। ओम अगस्तीश्वराय अगस्त्याय नमो नमः। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हर हर नमः पार्वतीपतये। हर हर महादेवा। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரபுதக்கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலமலையானே போற்றி போற்றி. ஸ்தலத்திற்கு பஞ்சேஷ்டின்றது பெயர். பஞ்சம் என்றால் 5, இஷ்டி என்றாகும். வடமொழிக்கான சொல்லுக்குரிய பொருள் அர்த்தம். காலப்போக்கில் மழுவி பஞ்சட்டின் அழைக்கப்படுறது. சுவாமி பார்த்திங்கன்னா சுவயம்பு மூர்த்தி. அகஸ்தியர் காலத்துக்கு முற்பட்டே சுவாமி இங்கே சுவயம்புவாக இருந்திருக்காரு. அகஸ்தியர் அவர் தொட்டு பூஜை செய்ததால் அகத்தீஸ்வரர் என்று பெயர் காரணம். சுவாமியை மனோன்மன்ய சுரூபம், சிவசக்தி அருபமாக வச்சு இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணியிருக்காரு. சுவாமியை பார்த்த இடதுபுறம் வாம பாகத்தில், அம்பாளுக்குரிய பாகத்தில் லிங்கத்திலேயே புள்ளி ரூபத்தில் ஐக்கியமாக இருக்கா. மனோன்மன்ய சுரூபம், சிவசக்தி அருவமாக இந்த ஸ்தலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். மித்ரத்வஜன் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த குறுநேல் மன்னன் மிகுந்த சிவபக்தன். ஒவ்வொரு பிரதோஷ காலத்திற்கும் இந்த பஞ்சேஷ்டி ஆலயத்திற்கு வந்து பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டு எதனால் ஒரு கைங்கரியம் பண்ணுறது வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொள்ள பஞ்சேஷ்டி ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது சிவபெருமானவருக்கு புலி வடிவில் சிறிய தேர்வு வைக்கின்றார். ஒரு வயோதிகன் அந்த புலி துரத்துவது போன்ற காட்சி அந்த மன்னன் கண்முன்னே நிகழ்கின்றது. அது கண்டு அந்த மன்னன் மிகவும் வருந்துகின்றார். ஆட்சி செய்த காலத்தில் ஒரு வயோதிகனை புலி புஷிச்சு தன்னோட பசியை தீர்த்துக்கு போதான் மன வருத்தத்தோடு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த அசிரிதை கேட்டு அந்த புலி அந்த இடத்துல காத்து கொண்டிருந்தது. பெரியவர் விட்டுவிட்டு அதே இடத்தில் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மன்னன் சொன்னவாறு இந்த ஆலயத்தில் பிரதோஷ கால பூஜைகள் எல்லாம் முடித்துக்கொண்டு அதே வழியில் சென்று நானே உனக்கிறேன் இந்த புலியிடம் சொல்லும் பொழுது புலி மறைந்து ரிஷபாருடர் கோலமாக சுவாமியும் அம்பாளும் அவருக்கு பிரத்யட்சமாக காட்சியளித்து பிரதோஷ கால மகிமைகளை பெற்று அந்த மன்னருக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதன் பின்னர் அந்த மன்னரால் இந்த ஆலயத்திற்கு பல திருப்பணிகள் இருந்தாலும் பிரதோஷ கால பூஜைகள் தடையின்றி நிரப்பதற்கு வழிவகுத்ததாகவும் ஓலைச்சுவடிகள் குறிப்பிடுகின்றன. அதனாலே பார்த்திங்கன்னா பிரதோஷ காலத்தில் நம்ம எது சங்கல்பம் பண்ணி சுவாமி கிட்ட வேண்டுமோ அதை சித்தி பண்ணுறான்ற ஒரு ஐதீகமாகவே இருக்கின்றது. அந்த மன்னன் அந்த பெரியவர் எப்படி வேணாலும் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மன்னரோட பக்குவம், அதாவது நாட்டு மக்களுக்கு எல்லாருமேலும் தன் அக்கறை இருக்குன்றதுக்கோசரம் அந்த பெரியவருக்கோசரம் கூட தன் உயிரையே முற்பட்டார். அதனாலே சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் பிரியும் போது ஒரு நிபந்தனையோடு பிரிகிறார். யாரெல்லாம் பிரதோஷ காலத்துக்கு எனக்கு கைங்கரியம் பண்ணுறாலோ அவளுக்கெல்லாம் செல்ல செழிப்பாக வச்சுன்ற ஒரு ஐதீகமாகவே இருக்கின்றது. உத்தியோகம் தெரிஞ்சிருக்கவாளுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் இருக்கவாளுக்கு உயர் பதவிகளுக்கு இங்கே வழிவகுக்கிறாரு. வியாபாரத்தில் இருக்கவர் வியாபாரத்துக்கு பெருகிறதுக்கான வழி நுணுக்கங்களை சுவாமி இங்கே காட்டுறாரு. நல்ல வரன்கள் தேடிவார், நல்ல வரன்களை சுவாமி இங்கே அமைச்சு கொடுக்குறான்ற ஒரு ஐதீகமாகவே இருக்கின்றது. தாயார் பார்த்தீங்கன்னா ஆனந்தவல்லியம்பாள் தான். உருவத்திலே 3 கண்கள். முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கிலே நபிராமி பட்டன் அபிராமி அந்தாதின் பாடல் வரிகளுக்கே அம்பாள் உருவத்திலே 3 கண்கள். அம்பாள் மரகத பச்சை, கருப்பும் பச்சையும் சேர்ந்த திருமேனி, மொரால் ஸ்டோன் மூலிகை கற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றார். அம்பாளை பார்க்கும்போது முகத்தில் ஒரு பொருள், கண்களில் ஒரு தேஜஸ், உயிரோட்டமான சிற்பத்தை பார்க்குற மாதிரி. பொதுவாக வலது பாதத்தை முன்வைத்துவா என்போம். அம்பாள் தனது இடது பாதத்தை முன்வைத்திருக்கா இந்த ஸ்தலத்தில். அகஸ்தியர் இந்த ஸ்தலத்தை 5 யாகங்கள் பண்ணும்போது
அசுர சக்திகளும் தீய சக்திகளும் சேர்ந்து இடையூறு பண்ணுறா. அந்த யாகத்தை பண்ண விடாம ரொம்ப உபத்திரம் கொடுக்குறா. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த யாகத்தை முடிக்க முடியாமல் ரொம்ப இதுவாக இருக்கார். எங்கெங்கேயோ போய் பிரார்த்தனை பண்ணுறாரு. இந்த பிரார்த்தனைக்கு எதுக்கும் அவருக்கு இதுவாகல. கடைசியில் சக்தி கிட்ட சரணடைறார். நீ தான் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கணும் தயார்கிட்ட சரணடைஞ்சோன்னு நெற்றிக்கண்ணை தொடர்ந்து எதிர்பார்த்து முன்வைத்து அந்த அசுசக்தியின் தீய சக்தியின் சம்ஹாரம் பண்ணி நமக்கு இதே போலத்தை காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அம்பாளுக்கு இன்னொரு பேர் சத்ரு சம்ஹாரின் பேர். தாயாரை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது இந்த சத்துருக்கள் உபார்கள் தொழிலில் உறவலருக்கு கண்திருஷ்டி பொறாமை போன்றவர்களாம் விலகுது. இடையூறுகளை கழிப்பதற்கின்றே இடதுபாகத்தை முன்வைத்த தோட்டம். அம்பாள் கிட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியத்தில் இடையூறுகள் இருக்கான்ற ஒரு ஐதீகமாகவே இருக்கின்றது. அசுர சக்திகளையும் சீர்திருத்தி அம்பாள் சம்ஹாரம் பண்ணும்போது ரொம்ப உக்கிரமாக கோபமான நிலைமைக்கு போயிடுறான். அதனாலே ஒரு யந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணி அம்பாளை வந்து சாந்த நிலையில் நிறுத்திருக்காரு. இந்த ஸ்தலத்தில் அம்பாள் முன்னாடி ஒரு யந்திரத்தை பார்க்கலாம். துர்கா யந்திரம், மனோன்மணி யந்திரத்தை நம்ம ஸ்தலத்தில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு யந்திரம். அந்த யந்திரத்துக்கு லலிதா சகசநாமம் பண்ணால் எல்லா வித தடைகள்லேருந்து அம்பாள் நிவர்த்தி பண்ணுறான்ற ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. கல்வி தடை, திருமணத்தடை, வியாபாரத்தடை, சகல தடைகளுக்கும் அம்பாளுக்கு வந்து அந்த யந்திரத்தில் லலிதா சகசநாமம் பண்ணாலே அவ்வளோக்கு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இது சிவ ஆலயமாக இருந்தாலும் அம்பாளுக்காக தான் ராஜோபம் எழுப்பப்பட்டிருக்கு. தெற்க பார்த்து ஒரு ராஜோபம் தான் பரிகாரஸ்தலம், அதுவும் பரிகாரஸ்தலம் தான். அம்பாள் வந்து எல்லா வித தடைகளுக்கும் நிவாரணமாக இருக்கா. கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, வியாபாரத்தடை, சகல தடைகளுக்கும் அம்பாளுக்கு சகசநாம அர்ச்சனை பண்ணாலே எல்லா வித தடைகளும் நிவர்த்தி பண்ணுறான்னு ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கா. அஷ்டதிக் பாகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதால தாயாரை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நவக்கிரக தோஷம் நிமிந்து வாஸ்து தோஷமும் நிவர்த்தி ஆகுது. நம்ம ஆலயத்தில் உள்ள கல்ஹார பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சைவ வைஷ்ணவ சிற்பங்களை பார்க்கலாம். சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கே அந்த ராஜபுரம் எடுத்துக்காட்டான ராஜபுரம். ஒரு பக்கம் அப்பர், இன்னொரு பக்கம் ஆழ்வார் போன்ற சிற்பங்களெல்லாம் பார்க்கலாம். 4 யுகங்கள் 18 புராண சிற்பங்களை சிற்பமாக வடிவமைச்சிருப்பா. ஒவ்வொரு யுகத்தில் இந்த முக்கியமான காட்சி எல்லாமே நம்ம சிற்பமாக நம்ம ஸ்தலத்தில் இருக்க ராஜபுரம் கல்ஹார பகுதியில் நம்ம பார்க்கலாம். அகஸ்திரிங்க 5 யாகம் பண்ணும்போது 5வது யாகமாக மானுட யாகம், பசிப்பினை போக்கும் அன்னத்தை இந்த ஸ்தலத்தை யாகமாக வச்சு பண்ணதால் வறியவருக்கு, ஏழைகளுக்கு உங்கள் கரங்களால் உங்கள் கைகளால் அன்னத்துக்கு இந்த ஸ்தலத்தில் கைங்கரியம் பண்ணிங்கன்னா அந்த பிறவைக்கான பெரும் பயன் அடையலான்றது அகஸ்தியரோட மூல வாக்கியம் இந்த ஸ்தலத்தில். அது மட்டும் இல்லாமல் கருவறை தீபங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. கருவறை தீபங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷம். இது ஒரு அன்னதான கஷேத்திரமாக தெரிந்தது, தீபக்ஷேத்திரமாக தெரிந்தது. 1700 வருஷத்துக்கு முற்பட்ட ஸ்தலம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பிரதோஷம் போன்ற நவராத்திரி, சிவராத்திரி போன்ற பருவங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த ஸ்தலத்தில் இருக்குது. நம்ம ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஆனந்த கணபதி இருக்கார். சங்கடஹர சதுர்த்தினா ரொம்ப விசேஷமான பூஜைகள் இருக்கும். அதே மாதிரி பாலசுப்ரமணியர் இருக்கார். கிருத்திகை ஷஷ்டின்னும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பின்புறத்தில் துர்க்கை இருக்கா. ராகு காலத்துக்கு துர்க்கை ரொம்ப விசேஷம். துர்க்கைக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இஷ்டலிங்கேஸ்வரர், உங்கள் இஷ்டங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு இஷ்டலிங்கேஸ்வரர் இருக்கார். அவருக்கு மாத சிவராத்திரினா ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடைபெறுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, காலபைரவர் இருக்கிறதால் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான பூஜை பைரவருக்கு நடக்குது. சிவசூரியன் இருக்கார். ஆரோக்கியத்துக்கான முக்கியமான ஒரு அதிபதி அவர் இருக்கிறதுனால சப்தமியிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அகஸ்தியர் இங்கே வந்து ஒரு தனி சன்னதியிலே இருக்கார். அதனால் வந்து அவரோட ஜென்ம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக நடக்குது. கலியுகத்தில் அவரோட நட்சத்திரம் சதபிஷக் நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் சாயங்காலத்தில் கூட்டு பிரார்த்தனை நடக்குது. ரொம்ப விசேஷமாக நடக்கும். வாங்க, முடியவங்கள்லாம் வந்து இந்த ஸ்தலத்தை வந்து தரிசனம் பண்ணி சுவாமி அம்பாலோட அனுகிரகம் முழுமையாக பெறுங்க. நமஸ்காரம்.